மக்களே, இந்த வீடியோல ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். கண்டிப்பா மறக்காம யாருக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு தோணுதோ, அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ப ஃபேஸ் பண்ற ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம் என்னன்னு தெரியுமா? பிஎஃப்ல ஒரு நேம் இருக்கும். ஆதார் கார்டுல ஒரு நேம் இருக்கும். 2மே மேட்ச் ஆவாது. நடுவுல மாட்டிட்டு முழிப்போம். இல்ல நம்ம கம்பெனில ஜாயின் பண்ண மச்ச ஆதார் கார்டு நேமு குடுத்து ஜாயின் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் ஆதார் கார்டுல இருக்க நேம நம்பளே சேஞ்ச் பண்ணியிருப்போம். ஏதாவது ஒரு அஃபிஷியல் பர்ப்பஸ்க்காக. அப்பயும் நம்ம தான் கஷ்டப்படுவோம். ஏன்னா பிஎஃப்ல வேற நேம் இருக்கும். ஆதார் கார்டுல வேற நேம் இருக்கும். ஸோ இதனால உங்களோட அமௌண்ட்ட வித்ட்ரா பண்ண முடியாதே போயிடும். எப்ப நீங்க வித்ட்ரா பண்ணலான்னு சொல்லி ஆசைப்பட்டாலும், நேம் மிஸ்மேட்ச் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்துரும். இது வந்து எல்லாருமே ஃபேஸ் பண்ற ஒரு காமனான ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் இருக்கான்னு கேட்டீங்கன்னா, சொல்யூஷன் இருக்கு. ரொம்ப சிம்பிளா, ஈஸியா பண்ணலாம். அது மட்டும் இல்லாத, இதுல ஒரு மெயினான ஆள நீங்க யார புடிக்கணும்னா, உங்களோட கம்பெனில யாரு பிஎஃப் பாத்துக்கிறாங்களோ, அவங்களையும் நீங்க பேசி, அவங்கள்ட்டயும் வந்துட்டு இது மாரி ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லி வச்சிரணும். ஏன்னா ரொம்ப, ரொம்ப, ரொம்ப முக்கியமான விஷயம். இப்ப ரொம்ப சிம்பிளா வந்துட்டு நேம் மிஸ்மேட்ச் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நீங்க தோண எப்படி வந்து அமௌண்ட்ட நேம சேஞ்ச் பண்ணிட்டு வித்ட்ரா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோல நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் எடுத்தோனே பேசிக் டீடைல்ஸ் எல்லாத்தையுமே சொல்லிர்றேன். உங்களோட யுஏஎன் போட்டுருங்க, பாஸ்வேர்ட் போட்டுருங்க, கேப்சா போட்டுருங்க. சப்போஸ் உங்க யுஏஎன் நம்பர் ஆக்டிவேட் ஆகலன்னா, யுஏஎன் நம்பர ஆக்டிவேட் பண்ணுங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயம். கீழ பார்த்தீங்களா? ஆக்டிவேட் யுஏஎன் நம்பர் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்கேன். அதனால மறக்காம யுஏஎன் நம்பர ஆக்டிவேட் பண்ணிடுங்க. சப்போஸ் உங்களுக்கு பாஸ்வேர்ட் மறந்து போயிடுச்சுன்னா, இங்க மேல பார்த்தீங்களா? ஃபர்கெட் பாஸ்வேர்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா? இந்த ஃபர்கெட் பாஸ்வேர்ட குடுத்து, உங்க பாஸ்வேர்ட சேஞ்ச் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் லாகின் பண்ணி உள்ள போயிடுங்க. உங்களுக்கு கரெக்ட்டா லாகின் ஆயிடும். எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. எனக்கு யுஏஎன் நம்பரே தெரியலன்னா, கீழ பார்த்தீங்கன்னா, நோ யுவர் யுஏஎன் நம்பர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு. அந்த நோ யுவர் யுஏஎன் நம்பர கிளிக் பண்ணிட்டு, உங்களோட மொபைல் நம்பர டைப் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ஓடிபி வந்துரும். இப்ப நீங்க உள்ள போனதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் உங்களுக்கு டேப் தெரியும். மேல பார்த்தீங்கன்னா 5 டேப் இருக்கும். சாரி 5 ஆப்ஷன் இருக்கும். ஹோம், வியூ, மேனேஜ். மேனேஜ்ன்னு சொல்றது இதுவா இருக்கு. கலர் பண்ணியிருக்கோம். மேனேஜ், அக்கவுண்ட், ஆன்லைன் சர்வீஸ் அப்படின்னு சொல்லி 5 ஆப்ஷன் இருக்கும். இதுல நீங்க மேனேஜ் அப்படின்னு சொல்ற ஆப்ஷன நீங்க சூஸ் பண்ணிட்டீங்கன்னா, அங்க வந்துட்டு பேசிக் டீடைல்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த பேசிக் டீடைல்ஸ் ஆப்ஷன கிளிக் பண்ணி உள்ள போங்க. கிளிக் பண்ணி உள்ள போனதுக்கப்புறம், உங்களுக்கு ஒரு சூப்பரான டேப் ஒர்க் ஆகும். ஓப்பன் ஆகும். அந்த டேப் இப்படிதான் இருக்கும். இதுதான் இருக்கிறதுலயே ரொம்ப, ரொம்ப, ரொம்ப முக்கியமான விஷயம். இது வந்து உங்க நேம மட்டும் தான் நீங்க சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லி ஒரு அவசியம் கிடையாது. இப்ப மேல பார்த்தீங்கன்னா, உங்களோட டேட் டேட் ஆஃப் பர்த்தையும் நீங்க சேஞ்ச் பண்ணலாம். ஜெண்டரையும் நீங்க சேஞ்ச் பண்ணலாம். இப்ப இது வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களோட ஆதார் நம்பர என்டர் பண்ண சொல்லுவாங்க. ஆதார் நம்பர நீங்க என்டர் பண்ணதுக்கப்புறம், நேம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். டீட்டெயில்ஸ் ஆஸ் பர் தி யுஐஎன் என்ன தெரியுதோ, அது வந்து இங்க ஒரு ஸ்லைட்ல உங்களுக்கு காட்டிடும். ஸோ, இப்ப என் நேம் வந்து மணிகண்டன். அப்ப மணிகண்டன் சொல்ற டீட்டெயில்ஸ் கரெக்ட்டா காட்டிடும். டேட் ஆஃப் பர்த் கரெக்ட்டா காட்டிடும். ஜெண்டர் என்ன ஜெண்டரோ கரெக்ட்டா காட்டிடும். ஜெண்டரும் உங்களுக்கு ஒரு பிரச்சனையா வரும். எப்போ வரும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களோட பிஎஃப் பார்த்துக்கிறவங்க தப்பா டீட்டெயில்ஸ அப்டேட் பண்ணிட்டாங்கன்னா, ஜெண்டர் டைம்லயும் உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும். ஸோ இந்த பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களோட பிஎஃப் அக்கவுண்ட்ல ரொம்ப கரெக்ட்டா இருக்கணும். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் பார்த்துட்டு, இப்ப இந்த ரைட் சைட்ல பார்த்தீங்கன்னா, சேஞ்ச் ரெக்வயர்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா? அந்த சேஞ்ச் ரெக்வயர்ட்ல போயிட்டு, என்ன சேஞ்ச் உங்களுக்கு தேவையோ, அந்த சேஞ்ச குடுங்க. இப்ப என்னோட சேஞ்ச் பார்த்தீங்கன்னா, என் நேம் மணிகண்டன் இருக்கு. ஆனா ஆதார் கார்ட்ல வந்து மணிகண்டன் ஏ அப்படின்னு இருக்கும். ஸோ நான் வந்து என்ன சேஞ்ச் ரெக்வயர்ட் எதிர்பார்க்கிறேன்னா, மணிகண்டன் ஏ அப்படின்னு சொல்ற சேஞ்ச் ரெக்வயர்ட் தான் நான் எதிர்பார்க்கிறேன். அப்ப மணிகண்டன் ஏ அப்படின்னு சொல்லி சேஞ்ச் பண்ணிடுங்க. சேஞ்ச் பண்ணிட்டு, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ஒரு தடவ ஒரு 3 டூ 5 மினிட்ஸ் டைம் எடுத்து, மெதுவா உட்காந்து செக் பண்ணுங்க. எல்லாமே கரெக்ட்டா அப்டேட் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா கரெக்ட்டா அப்டேட் ஆகலன்னா, பிரச்சனை வேற யாருக்கும் கிடையாதுங்க. உங்களுக்கு தான். ஸோ இந்த டீட்டெயில்ஸ வந்து ரொம்ப ப்ராப்பரா 1க்கு 100 தடவ செக் பண்ணி பார்த்துருங்க. ஏன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இப்ப நீங்க அடுத்த ஸ்டெப்புக்கு போறீங்க. அடுத்த ஸ்டெப்ல வந்துட்டு நீங்க என்ன குடுக்க போறீங்கன்னா, கீழ ஒரு ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா? அப்டேட் டீட்டெயில்ஸ்ன்னு சொல்லி
அந்த அப்டேட் டீட்டெயில்ஸ் தான் நீங்கள் கொடுக்க போகிறீங்க. அந்த அப்டேட் டீட்டெயில்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் இப்படி ஒரு டேப் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இந்த டேப்பில் நீங்கள் போயிட்டு டீட்டெயில்ஸ் கரெக்டாக அப்டேட் ஆயிருக்கான்னு பாருங்க. சப்போஸ் உங்களுக்கு பார்க்காமச்சே டீட்டெயில்ஸ் ஏதோ தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி இருந்துச்சுன்னா, இந்த ரைட் ஹேண்ட் சைடில் டெலீட் ரெக்வஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த டெலீட் ரெக்வஸ்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணுங்க. அந்த டெலீட் ரெக்வஸ்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, நீங்கள் கொடுத்த அந்த சேஞ்ச் வந்து டெலீட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ திருப்பி போயிட்டு நீங்கள் ஒரு புது சேஞ்சை நீங்கள் அப்டேட் பண்ணலாம். நான் ப்ரீவியஸ் ஸ்லைடில் சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, நேமோ டேட் ஆஃப் பர்த்தோ ஜெண்டரோ போட்டு திருப்பி நீங்கள் வந்து டீட்டெயில்ஸை அப்டேட் பண்ணலாம். அப்டேட் பண்ணிட்டு திருப்பி கொடுத்தீங்கன்னா அது திருப்பி அப்டேட் ஆகிடும். அப்போ அந்த டைமில் பெண்டிங் வித் எம்ப்ளாயர் அப்படின்னு சொல்லி வரும். பெண்டிங் வித் எம்ப்ளாயர், எம்ப்ளாயர்னா யாருன்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியாது. சின்ன டிஃப்ரென்ஸ் நான் கொடுத்துட்றேன். எம்ப்ளாயினா ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறவங்க வந்து எம்ப்ளாயி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த கம்பெனி அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த கம்பெனியை தான் எம்ப்ளாயர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ வந்து டிஃப்ரென்ஸ் எல்லாருக்குமே தெளிவாக புரிஞ்சிருச்சு. எம்ப்ளாயினா என்ன, எம்ப்ளாயர்னா என்ன. ஸோ கவலையே பட தேவையில்ல. நம்மளுக்கு நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே வந்து எம்ப்ளாயினா என்ன, எம்ப்ளாயர்னா என்னன்னு சொல்லி எல்லாருக்குமே ரொம்ப சிம்பிளாக நான் புரிய வச்சேன். அது வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இது மாதிரி வீடியோ பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் ஒரு தம்ஸ் சிம்பிளை போட்டு விட்ருங்க. எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ இந்த பெண்டிங் வித் எம்ப்ளாயர்னு சொல்லி போயிடுச்சுன்னா, இப்போ நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் பார்த்தீங்களா, உங்கள் கம்பெனியில் யார் பிஎஃப் பார்த்துருக்காங்களோ அவங்கள வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுவும் ஒரு முக்கியமான விஷயம். இப்போ உங்கள் கம்பெனியில் ஒரு ஆள் பிஎஃப் பார்த்துருப்பாங்களே, அவங்கள்ட்ட நீங்கள் போயிட்டு பேசணும். இது மாதிரி பெண்டிங் வித் எம்ப்ளாயர், அதாவது கம்பெனி சைடில் அப்ரூவ் பண்ணாமல் இருக்கு, கம்பெனி சைடில் எப்போ அப்ரூவ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அவங்க மேபி உங்கள் ஆதார் கார்டு டீட்டெயில்ஸை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. உங்கள் ஆதார் கார்டு டீட்டெயில்ஸை அவங்களுக்கு நீங்கள் கொடுங்க. கொடுத்தோடனே அவங்க என்ன பார்ப்பாங்க, ஒரு தடவை கம்ப்ளீட்டாக வெரிஃபை பண்ணுவாங்க. எல்லாமே ப்ராப்பராக இருக்கா, எல்லாமே கரெக்டாக அப்டேட் ஆயிருக்கா, பரவாயில்ல சூப்பர் எல்லாமே அப்டேட் ஆயிடுச்சு, நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உங்களத ரெக்வஸ்ட்டை அப்ரூவ் பண்ணிடுவாங்க. இந்த ப்ராப்ளம் வந்து நிறைய பேர் எப்போ ஃபேஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு விட்டுருவாங்க. ஸோ பிஎஃப் அக்கௌண்ட் எடுக்கணும், பிஎஃப் அக்கௌண்ட்டில் போயிட்டு என் காசு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிக்க மாச்சா, நேம் மிஸ்மேட்ச், டேட் ஆஃப் பர்த் மிஸ்மேட்ச், இல்லை ஜெண்டர் மிஸ்மேட்ச் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுவாங்க. இந்த பிரச்சனையை நாங்களும் வந்துட்டு நிறைய பேர் ஃபேஸ் பண்ணி பார்த்துருக்கோம். என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் என்கிட்ட சொல்லுவாங்க, இது மாதிரி இந்த ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிட்டு. பட் அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவை நான் ரெக்கார்ட் பண்ணேன். இந்த வீடியோ யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தோணுதோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் இஸ் பை ஃப்ரம் மணிகண்டன். பை பை, டேக் கேர்.